ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து செவ்வாய்க்கிழமைல்ல, நேத்து ஈவினிங் எடுத்திருந்தேன் இந்த வீடியோ. நேத்து குரு பெயர்ச்சியும் கூட போயிட்டு சிவன் கோயில்ல குருக்கு எல்லார் பேரும் சொல்லி அர்ச்சனைலாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து பூவெல்லாம் போட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுருந்தேன். நம்ம வீட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து நல்ல வாசனையான ஊதுபத்தி, சாம்பிராணி அந்த மாதிரி வந்து எப்பவும் அந்த ஸ்மெல்லு நம்ம வீட்ல வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம விளக்கேத்தி சாமி கும்பிடணும். காலையிலயும், சாயந்தரமும் கண்டிப்பா நம்ம வீட்ல இந்த மாதிரி சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏத்தி வச்சுருவோம். அது மட்டும் இல்லாம, வாசனையான பொருள்ல தான் நம்ம வீடு வந்து பாசிட்டிவ் வைபா இருக்கணும்னு இல்ல. நம்ம மனசும் அந்த மாதிரி எப்பவும் பாசிட்டிவா வச்சுக்கணும். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனையாவே நம்ம வச்சுட்ருந்தோன்னா, நம்ம வீடும், நம்ம மனசும் எப்போவுமே பாசிட்டிவ் வைபா தான் இருக்கும். நான் அப்படி தான் வச்சிட்ருக்கேன். என்னோட வீட்டையும், என்னோட மனசையும். காலையில டிஃபனுக்கு மாவு தான் எடுத்து வெளியே வச்சுருந்தேன். இட்லி இல்லைன்னா தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி, தோசை சரி வேண்டாம் இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, புதன்கிழமை தானே சரி பிரெட் ஆம்லெட் போட்டுடலான்னு வீட்டில் பிரெட் இருந்துச்சு. ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்தது. 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த 4 பிரெட்டுக்கு வந்து 3 முட்டை உடச்சி ஊற்றியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூளும், கொஞ்சம் உப்பு நல்லா கலந்துட்டு, பிரெட்டை ஒன்றொன்னா நனைச்சிட்டு தோசை கல்லில் போட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் இந்த இருக்கிற முட்டையை மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டோம்னா சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடும். எல்லோரும் போடுற பிரெட் ஆம்லேட்டு தான். அப்புறம் வந்துட்டு இதை வந்து சுட சுட அப்படியே சாப்பிட்றணும். போட்டு முடித்த உடனே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்புறங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவிதா இல்லம் நம்மளோட சேனலுக்கு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பாருங்கள். வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த அன்பான உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் போட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் வந்து இது வரைக்கும் லைவ் போடவே இல்லை. யூடியூப் ஆரம்பித்தாங்கன்னா லைவ் கண்டிப்பாக போடுவாங்க. நாளைக்கு 11 மணிக்கு போடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படி போடுற மாதிரி இருந்து போட்டேன்னா கண்டிப்பாக வாங்க பேசலாம். Q&A கொஸ்டின் ஆன்சர் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. லஞ்சுக்கு தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல், மாம்பழம் வச்சு கட்டி கொடுத்துருந்தேன். சிக்கன் வாங்கியிருக்கு. அப்புறமா தாங்க சமைக்கணும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.